பொங்கல் கோவில் பிரசாதம் மாதிரியே வேணும்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக சேம் கோவில் பிரசாதம் மாதிரியே இருக்குங்க. நான் 200 கிராம் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி கொதித்த உடனே இந்த பச்சரிசியை போட்டோடனே நல்லா பூத்து நல்லா வெந்து வந்துடுங்க. நல்லா குழவ வேக வச்சு எடுத்துடலாங்க. 200 கிராம் அரிசினா நான் 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. பழைய வெல்லமாக இருந்தால் நல்லா இருக்குங்க, கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதுங்க. தண்ணி நிறைய விடக்கூடாதுங்க. நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க வெள்ளை தண்ணி சுருண்டி வந்தோடனே ஃபில்டரில் நல்லா வடிகட்டிடலாங்க. இப்போ இதெல்லாம் வெள்ளை தண்ணியோடு இந்த பொங்கலை சேர்த்து நல்லா கிண்டிக்கிங்க. நல்லா ட்ரை ஆகிடுங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாங்க. கூட ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரங்க. நல்லா இதை டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நம்மளோட சக்கரை பொங்கல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிண்டிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சேம் கோவில் பிரசாதம் மாதிரியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சிறும்பருப்பு ஆட் பண்ணாதீங்க, வெறும் அரிசியே ட்ரை பண்ணி பாருங்கள்.